வணக்கம். நீங்க சில விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. முக்கியமா ஏஐ, அப்புறம் இந்த ஏஐ ஏஜென்ட். இது ரெண்டும் ஒண்ணா இல்ல வேற வேறயான்னு கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு. ஆமா, அடிக்கடி கேட்கிற வார்த்தைகள் தான் இது. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசி தெளிவுபடுத்திக்கலாம். முதல்ல ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது என்னன்னு ஆரம்பிக்கலாமா? இது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறை தானே. ஆமா. ரொம்ப பரந்த துறை. ஏஐங்கிறது மனிதர்களோட சிந்திக்கிற திறன் இல்ல கத்துக்கிற திறன் இதெல்லாம் மிஷன்ஸ்க்கு எப்படி கொடுக்கறதுன்னு பாக்குற ஒரு தொழில்நுட்பம். இதுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், என்எல்பி, கம்ப்யூட்டர் விஷன்னு நிறைய விஷயங்கள் அடங்கும். ஆனா முக்கியமா என்னன்னா, ஏஐ மட்டுமே ஒரு தனி சிஸ்டம் கிடையாது. அது தானா இயங்காது. அது ஒரு கேப்பபிலிட்டி, ஒரு திறன். ஓகே ஓகே. அப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹாட்ஸ்டார்ல எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி மூவிஸ், ஷோஸ் எல்லாம் காட்டுமே, ஒரு ரெக்கமெண்டேஷன் அல்கோரிதம். ஆமா, அது ஒரு ஏஐ பயன்பாடுன்னு சொல்லலாமா? கரெக்ட். சரியா சொன்னீங்க. அது அந்த ஒட்டுமொத்த சிஸ்டம்ல ஒரு பகுதியா வேலை செய்யற ஏஐ. அதுக்குன்னு ஒரு தனி உருவம் இல்ல. சரி, ஏஐ ஒரு திறன்னு புரியுது. அப்போ ஏஐ ஏஜென்ட் அது எப்படி இதுல இருந்து வித்தியாசப்படுது? இதுதான் முக்கியமான இடம். ஏஐ ஏஜென்ட்ங்கிறது அந்த ஏஐ திறனை பயன்படுத்தி தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு அதோட சென்சஸ் மூலமா உணர்ந்து சென்ஸ் பண்ணி அப்புறம் கிடைச்ச தகவலை வச்சு என்ன செய்யணும்னு யோசிச்சு திங்க் பண்ணி கடைசியா அதோட ஆக்சுவேட்டர்ஸ் மூலமா ஒரு செயலை செய்யற ஒரு அமைப்பு. ஓஹோ, சென்ஸ் திங்க் ஆக்ட் சைக்கிள் சொல்றீங்க. அதேதான். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அதோட ஆட்டோனாமி, தன்னாட்சி திறன். தன்னாட்சியா அப்படின்னா? அதாவது மனிதர்களோட உதவி இல்லாம அதுவே சூழ்நிலைக்கேத்த மாதிரி முடிவெடுத்து செயல்படும். ஓஹோ, சென்சஸ்னா சூழலை பார்க்கறது கேட்கறது மாதிரி, ஆக்சுவேட்டர்ஸ்னா ஒரு காரை திருப்புறது இல்ல ஒரு ரோபோ கையை அசைக்கிறது மாதிரி இல்லையா? ஆமா, கரெக்ட். இந்த ஏஜென்சி எப்போதுமே ஒரு குறிக்கோளோட தான் இயங்கும். உதாரணம் சொல்லுங்களேன். நிச்சயமா. இப்போ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு ஏஐ ஏஜென்ட். அப்புறம் வீட்ல வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி தானா அட்ஜஸ்ட் ஆகுற ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட்ஸ், சில சாட்பாட்ஸ் கூட சொல்லலாம். இந்த தரைய சுத்தம் செய்யுமே அந்த ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர், அதுவும் தான். அதுங்க எல்லாமே சூழலோட இன்டராக்ட் பண்ணி அதுவா முடிவெடுத்து ஒரு குறிக்கோளை அடைய முயற்சி பண்ணுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஏஐங்கிறது அறிவிலனா ஒரு திறன் மட்டும். ஆமா. ஆனா ஏஐ ஏஜென்ட்ங்கிறது அந்த அறிவை வச்சுக்கிட்டு தானா இயங்கி ஒரு வேலையை முடிக்கிற ஒரு முழுமையான ஒரு என்டிட்டி, ஒரு அமைப்பு. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இன்னும் சிம்பிளா ஒரு அனாலஜி சொல்லணும்னா ஏஐங்கிறது நம்ம மூளை மாதிரி. பிரெயின். ஆமா, சிந்திக்கிற கத்துக்கிற திறன். ஆனா ஏஐ ஏஜென்ட்ங்கிறது அந்த மூளை அதோட சேர்ந்து இயங்குற உடல், அதாவது சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தது. அப்புறம் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நோக்கம். இது எல்லாம் சேர்ந்த ஒரு முழு உருவம் மாதிரி. ரொம்ப நல்லா புரியுது. அப்போ ஒரு போட்டோல என்ன இருக்குன்னு சொல்ற இமேஜ் ரெகக்னிஷன் மாடல் ஏஐ. சரி. ஆனா வீட்டையே சுத்தி பார்த்துக்கிட்டு நம்ம சொல்றத கேட்டு செய்யற ஒரு குட்டி ரோபோ நாய் ஏஐ ஏஜென்ட். எக்ஸாக்ட்லி அதேதான். அந்த ஹாட்ஸ்டார் உதாரணத்தையே மறுபடியும் எடுத்துக்கலாம். ஓகே. உங்களுக்கு ஷோஸ் பரிந்துரை பண்றது ஏஐ டெக்னாலஜி. ஆனா ஒரு கற்பனையான ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைவ் கிரிக்கெட் மேட்ச் அப்போ திடீர்னு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சா தானாவே சர்வர் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தி யாருக்கும் ஸ்ட்ரீம் கட் ஆகாம பாத்துக்கிற ஒரு சிஸ்டம். ஆமா, அது தேவைப்படும். அது ஒரு ஏஐ ஏஜென்ட் மாதிரி செயல்படும். ஏன்னா அது சூழல, பார்வையாளர் எண்ணிக்கை உணர்ந்து தானா முடிவெடுத்து கெப்பாசிட்டி கூட்டுறது, செயல்படுது, ஸ்ட்ரீமை மெயின்டைன் பண்றது. சூப்பர். இது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன்? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாம தினமும் பயன்படுத்துற எத்தனையோ விஷயங்கள்ல இது ரெண்டும் இருக்கு. போன்ல இருந்து கார் வரைக்கும். ஆமா. இந்த வித்தியாசம் தெரிஞ்சா ஒரு டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது, எது வரைக்கும் அதால முடியும், எதுக்கு மனித உதவி தேவைப்படும்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு பொருளை வாங்கும் போதோ இல்ல பயன்படுத்தும் போது கூட இது உதவும். நிச்சயமா. சுருக்கமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஏஐ அறிவை கொடுக்குது. ஏஐ ஏஜென்ட் அந்த அறிவை வச்சு தன்னாட்சியா ஒரு நோக்கத்தோட செயல்படுது. சரி, இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க. நீங்க தினமும் பயன்படுத்துற கருவிகள்ல, சேவைகள்ல எது வெறும் ஏஐ டெக்னாலஜியா மட்டும் இருக்கு, எது ஒரு முழு ஏஐ ஏஜென்ட் மாதிரி தன்னாட்சியா செயல்படுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்ல கேள்வி. அப்படி யோசிக்கும்போது இந்த வித்தியாசம் இன்னும் நல்லா உங்களுக்கே புரிய வரும்.